வணக்கம். வாழ்க்கையினாலே பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுல எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு ஜெயிக்கணும்னா எதிர்நீச்சல் போடணும்னு சொல்லுவாங்க. இந்த எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா திரைப்படம் தான் ஞாபகம் வரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா 2 எதிர்நீச்சல் இருக்கு. இந்த காலத்தை சேர்ந்தவங்களுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்ச எதிர்நீச்சல் ஞாபகம் வரும். கொஞ்சம் பழைய ஆட்களுக்கு நாகேஷ் அவர்களுடைய நடிப்புல கே பாலச்சந்திர அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த பழைய எதிர்நீச்சல் ஞாபகம் வரும். இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்ப சொல்ல போறோம். அந்த எதிர்நீச்சல் வந்தது 1968 பழசு. அது ஒரு 45 50 60 வருஷம் கழிச்சு இந்த புது எதிர்நீச்சல் வந்திருக்குன்னு வைங்களேன். இந்த 2 எதிர்நீச்சலுக்கும் இடையிலான கால இடைவெளி எவ்வளவு வருஷம். ஆனால் என்ன ஒரு அதிசயம்னா அந்த எதிர்நீச்சலுக்கும் பாட்டு எழுதி புதுசா வந்திருக்கிற சிவகார்த்திகேயன் நடிச்ச எதிர்நீச்சலுக்கும் பாட்டு எழுதின ஒரே கவிஞர் நம்முடைய வாலிப கவிஞர் காவிய கவிஞர் வாலி அவர்கள் தான். என்னன்னா 2 படமுமே எதிர்நீச்சல், ஒரே டைட்டில். 2 படத்துலயுமே அவர் எழுதியிருக்கிறது மோட்டிவேஷனலான லிரிக்ஸ். எழுதினது ஒரே ஆளு, வாலி அவர்கள். இந்த ஒரு சாதனையை வாலி அவர்களை தவிர வேற எந்த கவிஞருமே உலகத்துல பண்ணதே கிடையாது. அதுதான் வாலிப கவிஞர்னு சொல்லி அவர் எல்லாருமே நம்ம சொல்றதுக்கு காரணம். இந்த பழைய எதிர்நீச்சல் பாட்டு, அது மாதிரி புது எதிர்நீச்சல் வர்ற பாட்டு, இந்த 2 பாட்டையும் வாலி அவர்கள் எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இந்த புது எதிர்நீச்சல்ல அனிருத் அவர்கள் இசையமைச்சிருப்பார். இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும்ல, அதனால எப்படி எழுதியிருப்பாருன்னா ஸ்பீடு 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 வேணும் ஸ்பீடு காட்டி போடானி, லேட்டு லேட்டு லேட் இல்லாம லேட்டஸ்டாக வாடானி, தகிட தகதினி தாளம்தான் தோம் தரிகிட மேளம்தான். நாளை என்பது நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகள் என்றார். அதாவது எல்லாம் கடவுளுடைய விதிப்படி தான் நடக்கும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நாளைய பொழுதுங்கிறது நம்ம கையில கிடையாது. நம்ம எல்லாரும் கடவுள் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு பொம்மைகள் தான். இது எல்லாருமே சொல்றது, இது எல்லாருமே சொல்றாங்க. இருந்தாலுமே கூட நீ போராடுறத விடாத, எல்லாம் விதிப்படி தானே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தூங்க முடியுமா வீட்டுல? நம்ம உழைக்கிறத உழைச்சுதான் ஆகணும், நம்ம போராடுறத போராடிதான் ஆகணும். அதுதான் சொல்றாரு, நாளை என்பது நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. ஏன்னா வள்ளுவரே அதான் சொல்றாரு, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அப்போ ஒருத்தனுடைய உழைப்பால ஒருத்தனுடைய முயற்சியால ஒருவன் விதியை கூட மாற்றி அமைக்க முடியும். தெய்வத்தால கூட அது முடியாட்டியும் ஒரு மனிதனுடைய உழைப்பால அவனுடைய முயற்சியால அது முடியும். அதுக்கு வாலி அவர்களே இந்த குறளுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார் ஒரு பேட்டியில. மெய் வருத்த கூலி தரும்னா என்ன அர்த்தமா, நம்முடைய உடல் வருத்த உழைக்கிறது, அது ஒரு அர்த்தம் மெய் வருத்த. இன்னொன்னு உண்மையாகவும் நம்முடைய உடலை வருத்தி உழைக்கிறது. மெய்னா உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, உடல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இது இந்த குறள். அதுதான் வாலி அவர்கள் சொல்றாரு. அதாவது உசேன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு, உசேன் போல்ட்டை போல் நில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும், நம் வாழ்வும் ஓர் ஒலிம்பிக்கை போலே வேர்வை வெற்றி தரும். இதை விட ஒரு மோட்டிவேஷனலான ஒரு வரிகளை யாரால எழுத முடியுமா? அதுதான் வாலி அவர்கள் ரொம்ப அற்புதமா எழுதியிருப்பாரு. இதுக்கு அடுத்து எழுதியிருப்பாரு பாருங்க, எதிர் நீச்சல் அடி வென்று ஏத்து கொடி, அட ஜாலியா வாலி சொன்னபடி. எழுதினதே வாலி அவர்கள் தான். அவரே சொல்லிக்கிறாரு, நம்ம வாலி ஜாலியா சொன்னார்ல எதிர்நீச்சல் அடி வாழ்க்கையில அப்படின்னு. நம்ம வாலி ஜாலியா சொன்ன மாதிரி எதிர்நீச்சல் அடி, ஜெயிச்சு கொடி ஏத்து, வென்று ஏத்து கொடி, அட ஜாலியா வாலி சொன்னபடி அப்படின்னு சொல்லி வாலி அவர்கள் எழுதியிருப்பாரு இந்த புது எதிர்நீச்சல்ல. அப்படியே பழசு 1968 போவோம். ஜாலியா வாலி சொன்னபடின்னு வாலியே எழுதியிருக்காருல்ல. அப்படி ஜாலியா என்ன வாலி சொன்னாரு, அத பழைய எதிர்நீச்சல்ல அந்த பாட்டுல பார்க்கலாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சாரதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரிதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். இதுல சொன்னதுதான் அதுவும். எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும் சொல்றது வெறும் கூச்சல். வெற்றி வேணும்னா எதிர்நீச்சல் போடு. எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. ஒரு விஷயத்தை எண்ணி நீ துணிஞ்சிட்டன்னா நடக்காது ஏதாவது இருக்கா?
முயற்சி பண்ணா கிடைக்காதது ஏதாவது இருக்கா? எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. அதுதான் பல்லவி. அதுக்கடுத்து ஒரு 2-3 சரணம் வரும். முதல் சரணத்துல சொல்லியிருப்பார் பாருங்க, பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாதமும் எதிர்நீச்சல். ஒரு குழந்தையை தாய் பெத்தெடுக்கணும்னா 10 மாசம் எதிர்நீச்சல் போட்டுதான் அந்த குழந்தையை பெத்தெடுக்க முடியும். சும்மா குழந்தை பிறந்துருமா? பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர்நீச்சல். இப்ப குழந்தை பிறந்துருச்சு, அது நடக்கிற வரைக்கும் எதிர்நீச்சல் போடணும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கணும், தவழணும், அதுக்கப்புறம் தான் நடக்க முடியும். அப்ப அதுக்கும் ஒரு எதிர்நீச்சல் இருக்கு. அப்ப அந்த குழந்தை வளர்ந்துருது, அந்த குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபீஸ் கட்டணும், இடம் தேடி அலையணும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் சீட் எங்க கிடைக்கும்னு. அதுக்கு அப்பா எதிர்நீச்சல் போடுறாரு. பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர்நீச்சல். இப்போ இந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தாச்சு, பரீட்சை வருது. அந்த பரீட்சைக்காக படிச்சு ராத்திரி பகலா கண்ணு முழிச்சு அந்த பரீட்சையை எழுதுறது அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய எதிர்நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பரீட்சை வந்தா எதிர்நீச்சல். இதுதான் முதல் சரணத்துல வாலி அவர்கள் சொல்றாரு. கடற்கரை ஓரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிச்சா எதிர்நீச்சல். காதல்ங்கிறதே ஒரு எதிர்நீச்சல். அந்த காதல் கல்யாணத்துல முடிஞ்சா அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா எதிர்நீச்சல் தானே. அதான் சொல்றாரு, கடற்கரை ஓரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிச்சா எதிர்நீச்சல். கணக்குக்கு மேல பிள்ளைய பெத்து காலம் கழிப்பதும் எதிர்நீச்சல். அளவில்லாம பிள்ளைய பெத்து போட்டா அது எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுவும் ஒரு எதிர்நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்வது எதிர்நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவதும் எதிர்நீச்சல். இதுக்கு மேல சொல்ல முடியுமா? வீடு வீடா போய் ஒருத்தர் ஓட்டு வாங்குறாரு எலெக்ஷன்ல, அவ்வளோ ஈஸியா ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறது? அதுக்கு என்னெல்லாம் வேலை பார்க்கணும் களத்துல இறங்கி. அதுவும் ஒரு எதிர்நீச்சல் தானே. இது ஒரு சரணம். இன்னொரு சரணம், மூணாவது சரணத்தை என்ன போட்டிருப்பாரு அப்படின்னா, இது படத்துல வந்திருக்காது, டைட்டில் கார்டுல. ஒரு பிடி சோத்துக்கு ஒரு ஜான் வயிறு போராடுவதும் எதிர்நீச்சல். ஒரு பிடி சோற்றுக்கு ஒரு ஜான் வயிறு போராடுவது எதிர்நீச்சல். பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறோம், எவ்வளவோ பிச்சைக்காரர்கள் கையேந்தி நிக்கிறாங்க எல்லாத்தையும். ரயில்வே ஸ்டேஷன்ல பாக்குறோம், கோவில் வாசல்ல பாக்குறோம், எவ்வளவு பேர் கையேந்தி நிக்கிறாங்க எல்லாத்தையும். அது எல்லாம் ஒரு போராட்டம். அது மட்டுமா? பிச்சைக்காரங்களை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. உழைக்கிறவங்க, உடலால் உழைப்பவர்களில் ஆரம்பித்து மூளையால் உழைப்பவர்கள் வரை எல்லோரும் போராடுவது எதற்காக? ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். ஒரு பிடி சோற்றுக்கு ஒரு ஜான் வயிறு போராடுவதும் எதிர்நீச்சல். ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு போர்க்களம் போவதும் எதிர்நீச்சல். ஒரு பிடி மண்ணு, அது நம்ம பேர்ல இருக்கணும், நம்ம தான் ஆளணும் அந்த மண்ணு, ஒரு பிடி மண்ணா இருந்தாலும் அப்படின்னு முடிவு பண்ணி தானே பல பேர் போர்க்களத்துக்கு போறாங்க. அது ஒரு எதிர்நீச்சல். அதுக்கு அடுத்தபடி ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு போர்க்களம் போவதும் எதிர்நீச்சல். 8 அடி மண்ணில் சிக்கி விடாமல் தப்ப நினைப்பதும் எதிர்நீச்சல். 8 அடி மண்ணில் சிக்கி விடாமல் தப்ப நினைப்பதும் எதிர்நீச்சல். இறந்ததுக்கு அப்புறம் 8 அடி மண்ணில் போட்டு நம்மளை புதைக்கிறாங்க. அந்த மரணம் எவ்வளவு கொடுமையானது. அது வந்துடக்கூடாதேங்கிறதுக்காக அந்த மரணத்துக்கிட்டே இருந்து தப்பிக்க நினைக்கிறானே ஒவ்வொரு மனுஷனும், அதுவும் ஒரு எதிர்நீச்சல். கடைசியா ஒரு வரியை போட்டார் பாருங்க, கூட்டி கழிச்சு போட்டு பார்க்கையில் கடைசி வரையில் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல். இதுதான் வாலி அவர்களுடைய சிந்தனை. இதை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரல்ல நீங்க கேட்கணும். அப்படி உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கும். வி குமார் அவர்கள் கொடுத்திருப்பார் பாருங்க இசை, அப்படி இருக்கும் அற்புதமா. அப்போ அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே, இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமால டைட்டில் கார்டுக்காக வந்த முதல் பாடல் அப்படின்னா இந்த பாட்டு தான். இதுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இந்த பாட்டுக்கு. என்னன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் இருக்காரு, உடல்நிலை சரியில்லாம. அப்பதான் அந்த எதிர்நீச்சல் திரைப்படத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இதுல அந்த பாட்டு கேட்குது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரிதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். இதை கேட்டவருக்கு என்னமோ செய்யுது, ரொம்ப நல்லா இருக்கேப்பா, யார் எழுதினது இந்த பாட்டை கேட்கிறாரு. கே பாலச்சந்திரன் அவர்கள்ட்ட கேட்கிறாரு, அவர் தான் டைரக்டர். வாலி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வாலி ரொம்ப நல்லா எழுதியிருக்காருன்னு அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்டிருக்காரு வாலி அவர்கள். இந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா அந்த பாட்டை பாராட்டியிருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே வாலி அவர்கள் சொன்னது, இந்த பாட்டுக்கு இதைவிட ஒரு மிகச்சிறந்த விருது கிடைக்கவே முடியாது, எனக்கு இதுவரை கிடைத்த விருதுகளில் இதுதான் உயர்ந்த விருது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் நான் எழுதின இந்த பாட்டை பாராட்டினது அப்படின்னு வாலி அவர்களே சொன்னார்னால் இந்த பாடல் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியிருக்கு. அப்போ
இப்போ சில பாடல்கள் வந்து கேட்டால் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வெறி வரும். இந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்கனாலே போதும். இந்த வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் பழைய பாட்டையும் கேளுங்க, புது எதிர்நீச்சல்ல வாலி அவர்கள் எழுதியிருக்கிற பாட்டையும் கேளுங்க. ரெண்டுமே காலத்துக்கு ஏற்ற பாடல்கள். என்னதான் இருந்தாலும் பழைய பாட்டு தான், அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ரெண்டையுமே எழுதியிருக்கிறவர் வாலி அவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வரிகளுக்காகவே நீங்கள் இந்த ரெண்டு பாட்டையும் கேட்கலாம், புது பாட்டையும். இசைக்காக பழைய பாட்டையும் நீங்கள் கேட்கலாம். மொத்தத்தில் இந்த ரெண்டு பாடல்களில் வாலி அவர்கள் காமிச்ச அந்த ஆளுமை, காலம் கடந்தும் என்னால் எல்லா தலைமுறைக்கும் எழுத முடியும், எல்லா தலைமுறையையும் என்னால் மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு வாலி அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அது வந்து அவர் மட்டுமே செய்த ஒரு சாதனை. அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லிக்க விரும்புகிறோம். நீங்கள் நம்மளுடைய இந்த வீடியோ குறித்தும் இந்த பாடல்கள் குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிருங்க. இது மாதிரி பல பாடல்கள் பல தகவல்களோடு தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.